ஜெய் ஸ்ரீராம். துரந்தர் வந்து ஒரு ஒரு சாதாரண படத்தை ஒரு நல்ல காஸ்டிங் இருந்தா அந்த படத்துடைய சாதாரண படம் கூட எவ்வளோ வந்து ஒரு கிரேட்டஸ்டா எப்பிக்கா கிளாசிக்கா மாறுன்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம். அதே மாதிரி இப்போ ராமாயணம் 2026 அமித் மல்ஹோத்ரா அவர்கள் தயாரிப்பில் நிதிஷ் திவாரி இயக்கியிருக்கிற இந்த ராமாயணம் படம் வந்து ஒரு பேட் காஸ்டிங்கால ஒரு நம்மளுடைய வரலாறு இத்தியாசம் ராமாயணம் கூட எவ்வளோ ஆர்டினரி ஃபிலிமா இருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம். இன்னைக்கு வந்து நம்ம ராமாயண படத்துடைய ட்ரைலரை பற்றி ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம். வழக்கமாக சினிமா பற்றி அதிகமாக பண்ண மாட்டோம். ஸோ இது ஒரு முக்கியமான படம்னால இதில் ஒரு சின்ன அலசல் பண்ணுவோம். இந்த படத்தை இயக்கி இருக்கிற வந்து நிதிஷ் திவாரி. இவர் யாருன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தமிழ்ல இருக்கணும் சரி. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு படம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தங்கல். அவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப சிறந்த படமா எடுத்திருக்காரு. அந்த படத்தோட இயக்குனர் தான் இது. அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து பெரிய அவர் ஒரு பெரிய ஸ்டாரோட பண்ணல. அதுக்கப்புறம் 2016 அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷங்கள் இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஸ்ரீதரன் ராகவன் சேர்ந்து படத்தை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து 4000 கோடி செலவு பண்றதா சொல்லியிருக்காங்க. அது $400 மில்லியன் செலவு பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அது எனக்கு அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த ட்ரைலர் பத்தி பேசுவோம். ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு, நம்ம எல்லாருக்குமே புரிச்சு தெரிஞ்ச ஒரு கதை ராமாயணம். இந்த படத்துல என்ன ஒரு மிஸ்ஸிங்னா 1987 ராமாயணம் ஒரு சீரீஸ் வந்தது. அந்த சீரீஸ்ல ஏன் எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றதுன்னா, அப்போ வந்து இந்த உங்களுடைய தாத்தா, உங்களுடைய அப்பா, ஒரு 50 வயசுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா 1987 ராமாயண சீரீஸ் வரும்போது இந்தியாவே ஸ்தம்பிச்சிரும். நிறைய கேள்வி ஸ்தம்பிச்சிரும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் தான் ஸ்தம்பிக்குது. அதை விட நிலைமையில ஸ்தம்பிச்சிடும். ஏன்னா இப்போ வந்து நிறைய டிவி இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய போன்லயோ டிவிலையோ டெலிவிஷன்லயோ ஏதோ ஒரு மீடியம்ல பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு டெலிவிஷன் மூலமா தான். நான் ஒரு விஷயத்த வந்து கேட்டு ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா பஞ்சாப்ல வந்து காலையில போடுவாங்க 9ல 9:30 வரைக்கும் ராமாயணம் வரும். 9ல 9:30 இல்ல 9ல 10 கரெக்டா ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த டைம்ல ஒரு ராமாயணம். அப்போ வந்து எல்லாரும் வந்து டிவி கிடையாது. அப்போ எங்கெங்கெல்லாம் டிவி இருக்கோ அங்க போய் ஜனங்க உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, ஒரு லாரி டிரைவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு லாரி டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து ஹைவேஸ்லேருந்து வந்து ஒரு கிராமத்துல இருந்து வண்டி நிறுத்தி சிறியில பார்த்துட்டு சென்றிருக்காங்க. ஸோ ராமாயணம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க ராமாயண டைம்ல நீங்க வந்து எங்கன்னா போகணுன்னா, ஒரு ஊருக்கு போகணுன்னாவோ, ஏதோ ஒரு சிட்டிலேருந்து ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல டிராவல் பண்ணோம்னா அந்த டைம்ல நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்கறத விட ஈஸியா போயிடலாம். அப்போ ரோடே காலியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ராமாயணம் ஏன் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு? ராமரோட கதையினால இல்லையா? அது கூட ராமாயணம் எடுத்திருக்காங்க. அதற்கு பின் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ராமாயணத்துல ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் எனக்கு தோணுச்சல் இருந்தது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிவைன், சம்திங் வெரி டிவைன்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு சீரீஸ். இன்னொன்று வந்து ஹானஸ்டி இருக்கும், ஒரு சின்சியாரிட்டி இருக்கும் அந்த ராமாயணத்தை எடுக்கும்போது. அது மாதிரி எத்தனையோ சம்பூர ராமாயணம் திரைப்படமா எத்தனையோ படம் வந்தாலும் அந்த ராமாயணம் மட்டும் மக்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா அதுல வந்து ஒரு உண்மை தன்மை இருந்தது. அது வந்து ஒரு சொல்லுவோம் குழந்தைத்தனமா உண்மையா அந்த அதுல அந்த படத்தை தயாரிச்சு இயக்கிய மறைந்த திரு சாகர் அவர்கள் வந்து அவ்வளவு நல்லா எடுத்திருந்தார். அது இல்லாத ரொம்ப முக்கியமான சொன்ன மாதிரி காஸ்டிங். அந்த ராமாயணத்துலயும் சரி, அதுக்கப்புறம் அந்த மகாபாரத்லயும் சரி, காஸ்டிங் வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. அதோட பாதிப்பு எப்படி இருந்ததுன்னா, அது நடிச்ச எல்லா கதாபாத்திரமும் அந்த கதாபாத்திரங்களாவே நம்மளுக்கு தெரியுமே தவிர நம்மளுக்கு உண்மையான பேரே நம்மளுக்கு தெரியாம இருந்தது. அதுதான் அந்தோடைய ராமாயணத்துடைய முக்கியமான வெற்றி. ஆனா இந்த ராமாயணத்துல ஒரு 4 நிமிஷம் ட்ரைலர் போகுது. ராமரா வந்து ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. ராவணனா யஷ் நடிச்சிருக்காங்க. சாய் பல்லவி சீதாவா நடிச்சிருக்காங்க. காஜல் அகர்வால் மண்டோதரி ராவணோட மனைவியா நடிச்சிருக்காங்க. ரகுகுல் பிரீத்தி சிங் வந்து சூர்பனையா நடிச்சிருக்காங்க. விவேக் ஒப்ராய் வந்து விபீஷணனா நடிச்சிருக்காரு. இப்படி எல்லா கதாபாத்திரம் இருக்கும்போது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து அருண் கோவில், அதாவது ராமாயணத்துல உண்மையான ராமரா நடிச்சிருக்காரு. இதுல பத்தி தசரதனா நடிச்சிருக்காரு. இந்த ராமாயணம் 4 நிமிஷம் போகுது. ஆனா ஏதோ ஒண்ணு ஒரு மிஸ்ஸிங் ஆகுது. எங்கேயோ பார்த்த ஒரு விஷயமாவோ ஏதோ ஒரு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. அது ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வந்து உலக சினிமா வந்து நம்ம எல்லாருமே பார்க்கறதுனால அதுல வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுது. ஒரு ஏதோ ஒரு என்ன சொல்றது,
ஒரு நமக்குள்ள ஒரு கனெக்ட் இல்லை. ஒரு ஆடியன்ஸ் ஒரு திரைப்படமா ஒரு ஏதோ ஒரு விஷயமா ஒரு கனெக்ட் இருக்கணும். ஒரு டிஸ்கனெக்ட்லவே போகுது ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது. அது இல்லாம முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஹனுமானா நடிச்சிட சன்னி தேவல காட்டவே இல்லை. அது அப்புறம் காஜோல காட்டல. 2, 3 கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர்ஸ் காட்டல. ஏன்னு தெரியல. மேபி அடுத்த ட்ரைலர்ல திரைப்படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை இன்னொரு ட்ரைலர்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ட்ரைலர்ல வந்து ராவணனை நடிச்சிரு யஷ் தவிர அது யாருடைய கதாபாத்திரம் மனசுல ஒட்டவும் இல்லை. யாருமே அந்த கதாபாத்திரத்தை நடிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை ரன்வீர் கபூர் வந்து படத்துல ஹி லுக்ஸ் லைக் மோர் லைக் எ பிளாஸ்டிக். அவர் சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்துல என்னவோ அவருக்கு வந்து அந்த ஒட்டவே அந்த ஒரு அந்த ராமரை வந்து ஒரு காம்னஸ், ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் காம்னஸ்க்கான ஒரு கேரக்டர். அது வந்து ஒரு சைலன்ஸ்லயோ அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரணும். அது அவர் சுத்தமா அது பொருந்தவே இல்லை. மேபி பிசிக்கலா ஹி மே லுக் லைக் தட். பட் மென்டலி டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், எனக்கு அவர் ராமராவே தோணவே இல்லை. இந்த படத்தோட மிகப்பெரிய டிராபேக்கை நான் இருக்க நம்புறது என்னன்னா, சீதாவை நடிச்சிருக்க சாய் பல்லவி அப்சல்யூட் மிஸ்மேட்ச். அதாவது வந்து இப்போ நம்ம பும்ராவை தூக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேனை போட்டால் எப்படி அப்சல்யூட் மிஸ்மேட்ச் இருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஷி டஸ் நாட் ஃபிட் ஃபிசிக்கலி. சி ராமர் அந்த காலத்துல எல்லாருமே தெரியும், வெரி டாலா இருப்பாங்க, ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருப்பாங்க. அட்லீஸ்ட் ரன்பீர் கபூருக்கு ஒரு மேட்சிங்கா இருக்கணும். ஷி டசன்ட் ஃபிசிக்கலாவே அவங்க மேட்சிங்கா இல்லை. அவங்ககிட்ட இந்த அழகு இல்லை. இந்த படத்துல வந்து சூர் பனைக்கை காட்டுறாங்க ரகுல் பிரீத். ஷி லுக்ஸ் மச் மோர் பியூட்டிஃபுல் தேன் சீதா. அண்ட் சீதாவை நடிச்சிருக்க சாய் பல்லவி அவங்க டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், பிசிக்கல் அப்பியரன்ஸா இருக்கட்டும், ரொம்பவும் எப்படி இருக்குன்னா அன்பியரபிளா இருக்கு. எனக்கு மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. படத்துல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல முக்கியமானது வந்து படத்தோட இசை வந்து ஹேண்ட் ஜாமர் போட்டிருக்காரு. உலகத்தின் மிக சிறந்த இசையமைப்பாளர்களை உருவாக்க அவர் போட்டிருக்காரு. அவருடைய மியூசிக் மாதிரியே அது ஒரு மியூசிக் தனித்தன்மையே தெரியல. அவரோட திரைப்படங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா திரைப்படங்களும் பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் 2 அவர் தான் மியூசிக் போட்டாரு. கிளாடியேட்டர்ல அவர் மியூசிக் போட்டிருக்காரு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமோன்ஸ், டாவின்சி கோட் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நோலனுடைய நிறைய படத்துக்கு டார்க் நைட் சீரிஸ்க்கு அவர் மியூசிக் போடுற, இன்செப்ஷனுக்கு அவர் மியூசிக் போடுற, இன்ஸ்டெலுக்கு மியூசிக் போடுற, அவர் போட்டு நிறைய மியூசிக் போட்ட படங்கள் வந்து ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஒவ்வொரு பெரிய பெரிய இயக்குநருக்கு போட்டிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு அவருடைய இசையை பார்த்தே அந்த இது அவர் தான் இசையமைச்சாரு சொல்ல முடியும். எப்படி இளையராஜா இசை பின்னணி இசைச்சு அப்படி இருக்கும். ஃபார் த எக்ஸ்டென்ட் ரேமான், நான் சொல்றது ரேமான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேமான சொல்றேன். அவரும் இந்த படத்துக்கு இசையமைப்பார். ரேமானோட இசை பத்தி எனக்கு சொல்லவே தேவையில்ல. அது ரொம்பவும் என்ன சொல்றது, இது அவரோட இசை மாதிரியே தெரியல. அவர் தான் இசை போட்டாரா தெரியல. அவர் இப்படி இதுதான் இசை போட்டாருன்னா அவர் முன்னாடி போட்ட ஒரு 1992 இருந்து 2010 வரைக்கும் அவர் போட்ட இசைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ரெண்டும் வேற யாரோ போட்ட மாதிரி இருக்கு. ஸோ படத்துல வந்து நிறைய நெகட்டிவ்ஸா வந்து மக்கள் ஃபீல் பண்றாங்க. காஸ்டிங் சரியில்லை, படத்துல இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு விஷுவலாவும் அந்த அப்பீலிங்காவே இல்லை, படம் டெக்னிக்கலாவும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இல்லை, 4000 கோடி இருக்கிற மாதிரி தெரியல, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அந்த அளவுக்கு இல்லைன்னும் போது படத்துல வந்து நிறைய வந்து நெகட்டிவா இருக்கு. ஒரு 80% நெகட்டிவா இருக்கு, 20% பாசிட்டிவா இருக்கு. இது ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். இப்போ இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வரும். இந்த படத்தோட பட்ஜெட் 4000 கோடின்னு அவர் சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு இந்திய படத்துக்கு 4000 கோடி ஒரு காமர்ஸா ஒரு காமன் சென்ஸா இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ஐ திங்க் ரொம்ப டேஞ்சரஸ் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4000 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் சொல்றாரு. இந்த படம் வந்து துரேந்தரோட அதிகமாக வசூலிக்குது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கோடி ஃபர்ஸ்ட் பாட்டுக்கும் 2000 கோடி ரெண்டாவது பாட்டுக்கும் வசூலிக்குது, 4000 கோடி வசூலிக்குது. ஸோ 4000 கோடி போட்டிருக்கா, ஒரு 1000 கோடி படத்துடைய ஒரு 4000 கோடி போட்டு 4000 கோடி வந்தால் படம் நஷ்டம் தான். ஏன்னா படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, எக்ஸிபிஷன் இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, ப்ரொமோஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அதிகமான இன்னும் செலவுகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாம் போய் ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வாங்க, ஒரு ஏரியாவில், ஒரு ஸ்டேட்லயோ ஒரு நாட்டிலையும், அதுக்கப்புறம் எக்ஸிபியூட்டர் தியேட்டருக்கார வாங்குவாங்க. அவங்கெல்லாம் லாபம் சம்பாரிச்சு தான் ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும். ஸோ படத்துக்கு போட்டது வந்தது எடுத்துச்சுன்னா அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்லக்கூடிய பிஸ்னஸ்ல அதுவே இந்த படத்துக்கு கிடைக்காது. அப்போ எப்படி இந்த படம் ஓடுன்றோம். சில பேர் சொல்றாங்க சோனி பிக்சர்ஸ் கொலம்பியா வாங்கியிருக்காங்க ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஸ்க்கு, அதனால அவங்க பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே பண்ணலாம். பட் படத்துல ஒரு படம் பார்க்கும்போது ஒரு இது இருக்கணும் இல்லையா, ஒரு கண்டென்ட் இருக்கணும். படத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கணும்ல. மேபி இந்த படத்தோட பட்ஜெட் இவ்வளோன்னு சொல்லாமல் இருந்திருந்தா மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ட்ரோல் பண்ணிக்க மாட்டாங்க நினைக்கிறேன். படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்னு சொல்றீங்க. இப்போ வந்து ஒடிசி, கிறிஸ்டோபனோட ஒடிசியை வந்து 220 மில்லியன் தான், அரௌண்ட் 2300 2400 கோடி தான் செலவு பண்ணாங்க. அவரே அவ்வளோதான் செலவு பண்றாரு. ஏன்னா அப்பதான் வந்து அந்த படம் லாபகரமா இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு அவதார் தவிர எந்த ஒரு படமும் ப்ரொடக்ஷன் வேல்யூவா $500 மில்லியன், அதாவது ஒரு 4000-5000 கோடிக்கு மேல செலவு பண்ணதா இல்லை. அதுவே வந்து ஒரு படத்துடைய பிரேக் ஈவனுக்கே ஃபர்ஸ்ட் அவதார் 1, 2க்கே வந்து 1 பில்லியன் பண்ணாதான் அந்த படத்துக்கு லாபமே நிற்கும்னு சொன்னாங்க. ஒரு வேர்ல்டு வைட் மார்க்கெட் இருக்கிற ஒரு வேர்ல்டு வைடு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு டைரக்டருக்கே வந்து அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஒரு கட்டுப்பாடு அதுக்கு மேல பண்ண முடியாது. அதுதான் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட், அல்டிமேட் இருக்கும்போது ஒரு இந்திய படத்துக்கு இவ்வளோ பண்றது வந்து ஃபீஸபிளா, இல்லை அவங்க ஓவர் பட்ஜெட்டா சொல்றாங்களா, ஆர் வேற ஏதாவது காரணமா இருக்குமான்னு தெரியல. ஸோ ராமாயணம் உடைய ட்ரைலர் வந்து எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எத்தனையோ படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. இந்திய படங்களா இருக்கட்டும், ஹாலிவுட் படமாக, உலக சினிமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லை. இது ஒரிஜினல் கதை, ஒரிஜினாலிட்டி இல்லை. நிறைய வந்து இஎஃபெக்ட் ஷார்ட்ஸா இருக்கு. இஎஃபெக்ட் ஷார்ட்ஸா இருக்கலாம், பட் சம்திங் ஏதோ ஒன்று குறையுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. இது நேரம் உங்க பதிவை பார்த்து உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி.